ஏய், வேலைக்கு வர முடியாதுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? நீ எப்ப வேணாலும் வந்துட்டு போறதுக்கு இது என்ன உன் வீடுன்னு நினைச்சியா? நீ வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இல்லம்மா, சொல்லக்கூடாதுலாம் இல்ல. என் வீட்டுக்காரன் பயங்கர குடிகாரன். வீட்டை ஒரு வழி பண்ணிட்டாமா. ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாருமா. பச்சைக்கு படிக்கிற என் புள்ளைய கூட படிக்க விடாத ஒரே சண்டைமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம போற இடத்துக்குலாம் என் புள்ளைய கூட்டிக்கினே போறமா. நேத்து நீயும் வரல, அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணாலே அந்த பொம்பளையும் வரல. ஒழுங்கா வேலைக்கு வருதுன்னா வா, இல்லன்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ, இனி ஒழுங்கா வந்துடுறமா. சரி சரி, போய் வேலையை பாரு. அண்ணே, இந்த பரீட்சை எப்படியாவது எழுதிரியா? இந்த 2 பரீட்சையும் எழுதி நல்ல மார்க் வாங்கிடியா? இதுக்காக தான் ஏன் நான் படாத கஷ்டப்படுறேன். நீ மட்டும் நல்ல மார்க் வாங்கினா அதான் ஏன் அம்மாவுக்கு பெருமை. சரி, தண்ணி இது குடிச்சுக்கோ. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா சாப்பாடு செஞ்சு தரேன். சரிம்மா. டேய் தம்பி, இப்படி வா. நான் உனக்கு 100 ரூபா தரேன். இந்த வீட்ல இருக்க எல்லா டாய்லெட்ஸையும் போய் கிளீன் பண்ணிடு. என்னடா முடிக்கிற? இந்த டாய்லெட்ஸை கிளீன் பண்ற 1 மணி நேரத்துல ஒன்னும் நீ படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறது கிடையாது. போ, போய் கழுவு. என்னடா பண்ணிக்கிற? யாரா உன்னை இந்த வேலை பார்க்க சொன்னது? அந்த அக்கா தான் பண்ண சொன்னாங்க. அவங்க சொன்ன செய்வியா? வாடா. ஏய், ஏன் தெரி என்னடி நினைச்சீங்கடா? ஏய், மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? யார கேட்டு என் புள்ளைய டாய்லெட் கழுவ சொன்ன? இந்த வீட்ல வேலை பார்க்கறது நான் தான், என் புள்ள இல்ல. புரியுதா? உன் பையன் இப்ப டாய்லெட் கழுவுறதுனால என்ன குறைஞ்சா போயிட்டான்? குறைஞ்சுதான் போயிட்டான். பையனே, நானே இது வரைக்கும் எந்த வேலையும் வாங்கினது இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம்டா என் புள்ளைய டாய்லெட் கழுவ சொல்லிடுற? வேலைக்காரன் நாய் நீ. என்ன வாடி போடின்னு சொல்ற? இன்னொரு தடவை வாடி போடின்னு சொன்ன செருப்பு பிஞ்சிடும். செருப்பு உனக்கு தாடி பிஞ்சிடும். நான் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கழுவுறவதான். அவன் என் பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் டி. ஏடி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வேலைக்காரியோட பையன் வேலைக்காரனா தான் இருக்கணுமா? ஏன் படிச்சு முன்னேறவே கூடாதா? என்னடி விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க? நான் ஒண்ணு அவனை சும்மா பண்ண சொல்ல. 100 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா 300 200 கேட்டு வாங்கிக்கோங்க. அவனை போய் வேலை பார்க்க சொல்லு. ஆனா இருக்கிற திமிர்ல பேசுற. ஆமா 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 போயிடலாம். ஏய் விர்ரா. வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். காசுக்காக தானே இவ்வளவு பேசிட்டு இருக்க? என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? இந்த அறை எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைக்காக. நான் 500 ரூபாய் தரேன். வந்து என் வீட்டு டாய்லெட் கழுவு. வாடா போலாம்.